ஏழை மக்களை பாதிக்கும் கேஸ் விலையை ரத்து செய். கேஸ் விலை உயர்வை ரத்து செய். ஏழை மக்களை பாதிக்கும் கேஸ் விலையை வாபஸ் வாங்கு. கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. லாயக்கில்லாத மோடி அரசு, லாயக்கில்லாத பிஜேபி அரசு, கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்து. கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்து. கட்டுப்படுத்த தவறிய மோடி அரசு ராஜினாமா செய். கட்டுப்படுத்த முடியாத மோடி அரசு ராஜினாமா செய். கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. தங்கவேல் வாழ் பொதுமக்களே, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், இதை கண்டித்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலார் தங்கவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டியும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தின்னு கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தின்னு இருக்கிறோம். ஏற்கனவே கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னன்னு நம்ம பார்த்தா, மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, பிஜிஎம்எல் தொழிற்சாலை, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்ச அந்த தொழிற்சாலையை இன்றைக்கி மூடிட்டான். அந்த ஜனம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்தினுக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஎம்எல் தொழிற்சாலை, அங்கே 8-10,000 நிரந்தர தொழிலாளிங்க இருந்த நிலைமை இன்றைக்கி 1000 தொழிலாளிங்க நிரந்தர தொழிலாளிங்க, 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. நேற்று கூட அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க சிஐடி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக குறைந்த கூலி, ஒரு 15,000 ரூபாய் கூலி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ஊரில் ஒரு சிறந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கணும்னா நாம் பெங்களூரோ குப்பமோ போய் லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடித்தண்ணீர் இன்றைக்கி நாம் பார்த்தா அம்ருத் சிட்டி மூலியமாக கிட்டத்தட்ட 140 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 60-70 கோடி தண்ணீருக்கே செலவழிச்சாங்க. பைப் லைனை ஏற்கனவே பேத்மங்கலா தண்ணி கோலார் தங்கவேலுக்கு வந்திருந்தது. இன்றைக்கி அந்த பைப்பெல்லாம் நோண்டி 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி தண்ணியே வராத சூழ்நிலை. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அது வாட்டர் போர்டு, எம்எல்ஏ தான் வாட்டர் கமிட்டியினுடைய சேர்மனு, அந்த ஊழலுக்கு இவங்கெல்லாம் பொறுப்பு. இன்றைக்கி பத்திரிகையாளருங்க பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் ஆண்டர்சன்பேட்டில் போராட்டம் நடத்துகிறீங்க, இங்கே ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம், பப்ளிக் டாய்லெட் இருக்குதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம். ஏராளமான பெண்கள், தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டாய்லெட்டை கூட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கலன்ற ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளிங்க ஏராளமாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பெரிய வறுமையில் தான் இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் தான் பெட்ரோல், டீசல், கேஸுக்கான விலை உயர்வு, நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அப்போ இந்த தங்கவயல் மக்களுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். லாரியினுடைய வாடகை உயரும், இல்லை கூட்ஸ் கேரியர்னுடைய வாடகை உயரும். இது உயர உயர என்னாகும், சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு, இன்றைக்கி பால் கட்டணத்தை அமுல் 5 ரூபாய் உயர்த்திட்டான் வட இந்தியாவில். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளருங்க கூட அதனுடைய விலை உயர்வை ஏற்றத்துக்கான வாய்ப்புங்க இருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஈரான் போர், தோழர் எஸ்டி ஆனந்தன் சொல்லும் போது சொன்னார், இன்றைக்கி ஈரான் போர் அமெரிக்கனுடைய சுயநலம், ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம். இன்றைக்கி அந்த நாட்டில் போய் ஏற்கனவே ஈராக்கை கெமிக்கல் வெப்பனுக்குது, இதுக்குது, அதுக்குதுன்னு அந்த நாட்டை அழிச்சான். இந்த நாட்டில் போய் நுழையிறான். ஈரான் யாருன்னு பார்த்தாக்கா 1991 நீங்கள் எங்கேயும் காசு கொடுத்து பெட்ரோல் பொருட்களை வாங்காதீங்க, நாங்கள் உணவு தானியங்களுக்கு பதிலாக எங்களுக்கு உணவு தானியங்களை கொடுங்க, அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, சக்கரை கொடுங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு எண்ணெயை கொடுக்குறோம். எண்ணெய் கூட என்னென்னா கேஸ் பைப் லைனை போட்டு கொடுக்குறோன்னா பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு சேருது. அதையும் அன்றைக்கி அமெரிக்கா தட்டான். இன்றைக்கி அந்த போரை யூஎஸ்னுடைய டாலரில் வியாபாரம் நடத்தணும், அவனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தில் இருக்கணும். எல்லாரும் அறிஞ்ச விஷயம், வெனிசுலாவுடைய அதிபர் மதுராவை போய் அவன் வீட்டில் போய் அவன் கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு அமெரிக்காவில் வச்சுனுக்கிறான். எவ்வளோ பெரிய ஆதிக்கம்! என்னன்னா முக்கிய காரணம் எண்ணெய்.
அந்த அந்த வெனிசுலா கூட இந்தியாவுக்கு பண வர்த்தகத்தில் வந்து எண்ணெயை கொடுக்குறானா, சீப்பாக கொடுக்குறானா. அது மட்டும் இந்த போர் நடக்கும்போது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்குறார், நீ வந்து ரஷ்யா கிட்ட இன்னும் ஒரு மாசத்துக்கு வாங்கிக்கோ, என்னுடைய நாடை வந்து நான் போய் எந்த கடையில் செலவு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்காரன் வந்து எனக்கு வந்து கட்டளை ஏறுறான். ரஷ்யா வந்து நமக்கு வந்து எண்ணெயை வந்து தேவையான அளவுக்கு கொடுக்குறான்றான். ஆனால் அது கொடுக்கறதுக்கு வந்து அமெரிக்கா தடையாக இருக்கிறான். இன்னைக்கு கியூபான்ற ஒரு நாடு, ராகுல் கேஸ்ட்ரோன்ற அந்த முன்னாள் அதிபருடைய துணை இப்போ ஆர்மி கமாண்டர், அவரு 96 வந்து 2 ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டாராம். அவங்க நாடை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க தற்காப்புக்கு பண்ணாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாரு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுக்கு துணை போகின்ற வகையில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக வந்து இந்தியா இருக்கிறத நாம் வந்து பார்க்கணும். இன்னைக்கு மோடி கூட அறிவுரை சொன்னார், நீங்கள் வந்து கோல்டை வாங்காதீங்கோ, நீங்கள் ட்ராவலை வந்து குறைச்சிங்கோ, இன்னும் ஒன்று சொல்ல 3 வேளை சாப்பாடை 2 வேலையாக பண்ணிவிடுங்க, இல்லை 1 வேலையாக பண்ணிவிடுங்கன்னு சொல்ல அவர். அதை கூட சொல்லுவார். நம்மள ட்ராவல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவர் இட்டாலிக்கு போயிட்டு இருக்கிறார் ட்ராவல் ஆகிட்டு. அங்கே போய் அந்த அம்மா மெலோனி, அந்த இட்டாலி நாட்டினுடைய அதிபர், மெலோடி சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்கே வந்து செல்ஃபி எடுத்து போடுறார். உன் கூத்தடிக்கிறதுக்கு உன் கொண்டாட்டத்துக்கு வந்து இந்த ஜனகதான் இதுவா? இன்னும் ஒரு மோசடியை வந்து இந்த மோடி அரங்கேற்றின்கிறாரு இன்னைக்கு வந்து பார்க்குறோம். இன்னைக்கு போர் ஜாஸ்தியாவது, விலை உயர்த்துறோன்னாரு. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேரலினுடைய விலை வந்து $50 தான், இன்னைக்கு $70 $80 ஆச்சு. இன்னைக்கு விலை ஏன் உயர்த்துனாக்கா, இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய வரி சுமை, எக்ஸைஸ் டியூட்டி, செஸ், இது மத்திய அரசினுடைய டியூட்டி. செஸ் டாக்ஸ் கலெக்ஷன், செஸ் வந்து அந்த மத்திய அரசுக்கே போகுது. எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு பங்கை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க. வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு டேக்ஸ் போடுறான். அப்போ இந்த டேக்ஸை வந்து 100 ரூபாய், இன்னைக்கு கூட பெட்ரோல் 100 ரூபாய் 1 லிட்டர்னாக்கா அதில் கிட்ட 50லேருந்து 55 ரூபாய் டேக்ஸ் தாங்க. அந்த டேக்ஸை இந்த மத்திய அரசு குறைச்சிச்சுனாக்கா சாதாரண மக்கள் மேலே இருக்கக்கூடிய சுமையை வந்து குறைக்க முடியும். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம், கிட்ட 10% இந்திய இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய கணக்கே சொல்லுது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை நாம் வந்து கடுமையாக பார்க்குறோம். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு வேலை கிடைச்சாலும் குறைந்த கூலி, இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில மோடி அரசு செய்யறது இது நியாயமானதை வந்து நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். ஆனால் அவர் யாருக்கான அரசாங்கம், நிர்வாக திறமையின்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் யாருக்கான அரசாங்கமாக இருக்கிறாருன்னு தான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்கணும். ஒரு சில வருஷங்கள் 2022 தான் நம்மளுடைய அதானிகிறார் மிகப்பெரிய நண்பர், இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு முதல் 2 இடம் போட்டி போடக்கூடியவராக வளர்ந்திருக்கக்கூடிய அதானி, தேர்தல் நேரங்களில் மோடி அரசுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அதானி. இன்னைக்கு அவர் மேலே யூஎஸ் கோர்ட் ஒரு கேஸை போட்டான். என்ன கேஸை போட்டானாக்கா, நீ சோலார் எனர்ஜியை வந்து விநியோகம் பண்ணுறது, தயாரிக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிங்கில் வந்து அமெரிக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் இந்தியன் அஃபீஷியல்ஸுக்கும் நீ வந்து லஞ்சமாக கொடுத்துருக்கிற யூஎஸ் கோர்ட்டு கேஸை போட்டான். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தாக்கா அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ மோடி அமெரிக்காவுக்கு போகிறாரு, இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி, முகேஷ் அம்பானியினுடைய கம்பெனி, இன்னைக்கு டெக்சாஸ் மாவட்டம் அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் நிறுவனத்தினுடைய அதிபதியாக வந்து முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அம்பானி போயிருக்கிறார். இதுக்காக தான் இவர் அமெரிக்காவுக்கு போகிறது. இதுக்காக தான் அமெரிக்கா சொல்லக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் இவர் கீழ்ப்பணியிறது. அமெரிக்கனுடைய காலடியில் இருக்கிறது யாரு? இவருடைய முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையை செய்கிறார். ஆனால் உனக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்ண கோடிக்கணக்கான சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னைக்குன்னா, அதை தான் நான் கோலார் தங்கவேலுடைய மக்களுடைய நிலைமையை இன்னைக்கு சொன்னேன். சாதாரண ஜனங்க நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னைக்கு தினப்பயணிகளாக பெங்களூருக்கு போகிறோம், 15 ஹவர் வேலை, 8 ஹவர் வேலை கிடையாது, 3 ஹவர் டிராவலு, வரத்துக்கு ஒரு 3 ஹவர், அங்கே ஒரு 8 ஹவர், கிட்டத்தட்ட 14-15 ஹவர் நாம் வந்து உழைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ட்ரெயின் வசதிகளை வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. இன்னைக்கு பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின், சதாப்தி ட்ரெயினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் கூட மார்க்சிஸ்ட் பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை பங்கார்பேட் ஜங்ஷனில் நடத்தணும். அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து டைமிங்கை மாற்றணும். அந்த டைமிங்கை கூட அரைக்குறையாக மாற்றணும். 3:50க்கு இந்த ட்ரெயினை 3 மணிக்கு மாற்றலாம், போராட்டத்துக்கு அப்புறம் 3:30க்கு மாற்றணும். இன்றைக்கும் கூட பெங்களூர்லேருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளிங்க அந்த பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்காத வாரத்தில் 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு தினப்பயணிகளாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரியான பாதிப்பு இருக்குதா? இந்த ஊரினுடைய இப்போதைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்களும் டெய்லி டிராவலர் தான்.
நம்ம தொழிலாளிங்க வேணா டெய்லி டிராவல் பண்ணுறாங்க, அவங்க வாரத்துக்கு 2-3 நாள் தான் இந்த பக்கம் டிராவல் பண்ணுறாங்க. சொகுசான காரு, 2 லட்சம் சம்பளம், டிராவல் அலவன்ஸ் 20,000, வீட்டு வாடகை அலவன்ஸ் 30,000, ஃபோனுக்கு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம். யாருனுடைய ஓட்டில் வந்தது? நீ நான் போட்ட ஓட்டு, சாதாரண மக்கள் போட்ட ஓட்டில் உன்னுடைய வருமானம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு, எல்லா விதமான வசதிகள். உன்னுடைய அப்பா சாதாரண ஒரு ஹவுசிங் போர்டில் வாழ்ந்தவர், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான அதிபதி. நீங்கள் யாருடைய ஓட்டு? ஆனால் அந்த மக்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்களா? கிடையாது. நீங்களும் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த டெய்லி ட்ராவலுடைய கஷ்டம் தரணும் இல்லையா? நீங்கள் காரில் டெய்லி ட்ராவல் பண்ணாலும், நாங்கள் ட்ரெயினில் டெய்லி ட்ராவல் பண்ணாலும். இந்த பிஜேமல் தொழிலாளி 25 வருஷம் ஆச்சு கம்பெனியை மூடி, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவை பணம் இன்னும் கொடுக்கல. அந்த வீடுகள் அவனுக்கு சொந்தமாக்கப்படல. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ல வந்து இன்னைக்கு சைட்டு பண்டார் லைன்ல 800 சைட்டுன்றீங்க. யாருக்கு போச்சு அந்த சைட்டு? உங்களுடைய ஏஜென்ட்டுங்களுக்கு, பணக்காரங்களுக்கு தான் இந்த சைட் போய்க்குது. அங்கே செஞ்சிருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் முனிசிபாலிட்டி நிதி. இந்த லைட்டுங்கள்லாம் முனிசிபாலிட்டி நிதி. சாதாரண மக்கள், கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வரி பணம், அவங்களுடைய ஹவுஸ் டேக்ஸு, அவங்களுடைய செஸ்ஸு, அந்த பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கூட. இங்கே இருக்கக்கூடிய ரோடுங்க, லைட்டுங்க, அந்த ஆஸ்திரியா ஸ்கீமில் கட்டப்படுகிற அது எல்லாமே கூட. பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் சம்பளம், ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு போராடுனுக்கிறான். அதை பற்றி எம்எல்ஏ ஆகட்டும், குறிப்பாக எம்பி அந்த விஷயத்தில் அதை பற்றி தலை கெடுத்துக்கிறதே கிடையாது. ரயில்வே இஷ்யூலையும் சரி, பொது நிறுவனத்தினுடைய விஷயத்துலையும் சரி, பிஜேமல் தொழிலாளிகளுடைய இப்போ ஏற்பட்ட விஷயங்கள், அந்த வீடுகள் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கே எங்கள் இடத்துல எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. இது மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் மத்திய அரசினுடைய இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். கேஸ் உயர்த்திட்டான், 60 ரூபாய் இந்த எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி கேஸ், ஆட்டோ ஃபில்லிங் கேஸ் இன்னைக்கு 120 ரூபாய். என்ன பண்ணுவான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி? ஒரு 5 ரூபாய் உயர்த்த வேண்டிய நிலைமை. அந்த 5 ரூபாய் உயர்த்தினா அது யார் தலை மேலே விழுது? சாதாரண பேசஞ்சருக்கு மேலே விழுது. இன்னைக்கு காய்கறி விற்கக்கூடியவங்க மேலே, தொழிலாளிங்க மேலே, போக்குவரத்து செலவு, இது மாதிரியான உயர்வுங்க ஒரு பக்கம் நந்துனே இருக்குது. இன்னொரு பக்கம் அது கூடவே பார்த்தா இன்னைக்கு நாம் வந்து 2017க்கு முன்னாலெல்லாம் சிஇடி எக்ஸாம்ஸ்ன்னு நம்ம செய்வோம், இங்கே ஸ்டேட்லேயே நடத்துவோம், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இதை வந்து இந்த மத்திய அரசு என்ன பண்ணால், அவன் எடுத்துன்னு போய் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு, அது பொது தேர்வா ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவன் எலெக்ஷன் நடத்துறான், அவன் இந்த எக்ஸாம்ஸை நடத்துறான். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர், குறிப்பாக மருத்துவம் சார்ந்தவங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சார்ந்தவங்க. இது வந்து எங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறத வந்து கவனிக்கணும். இதெல்லாம் வட இந்தியர்களுக்கு ஆதரவாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் கூட ஆயிருக்குது. இப்போ சவுத் இந்தியாவை நம்ம கணக்கு போட்டாக்கா அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கில் கூட பெனிஃபிட் நமக்கு கிடையாது, அந்த லீக்கேஜில் கூட நார்த் இந்தியன்ஸுக்கு தான். நம்ம தொழிற்சங்க தலைவர் டி பாபு கூட சொல்லியிருந்தார். இன்னைக்கு காலையில் நியூஸ், உத்தரப்பிரதேசில் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமில் வந்து போலீஸுங்களை மட்டுங்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கத்தினர். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகுதுனால சாதாரண மக்கள் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, கோடீஸ்வரன் தான் கொடுத்து விலைக்கு வாங்கும். அதனுடைய பாதிப்பு பின்னால் என்ன ஆகும்? காசை கொடுத்து பேப்பரை வாங்குறான், காசை கொடுத்து மெடிக்கல் சீட்டை வாங்குறான், நாளைக்கு மருத்துவம் பண்ணணும்னு வந்தாக்கா காசை கொடுத்து தான் பேஷண்ட்டை சாவடிப்பான். இதனுடைய லிங்க் இப்படி தான் போயினே இருக்குமே தவிர இதுக்கு வந்து முட்டுக்கட்டு. அப்போ வந்து நாங்கள் என்னன்னா அந்த தர்மேஷ் பிரதான் என்றவரை வந்து ராஜினாமா செய்ய வைக்கணும், அவர் அந்த பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னோம். இது மாதிரி நீட்டு, எஜுகேஷனு, பல துறைங்களை வந்து இதனுடைய லிங்க் தான் டீலிமிட்டேஷன் கூட. இன்னைக்கு தொகுதிகளெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணும்போது அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களுக்கு வந்து அதிகமான சீட்டுங்களை பண்ணிட்டு தென்னிந்திய மாநிலங்களை வந்து அந்த ஜனநாயகத்திலேருந்தே தூரம் இருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பிஜேபியினுடைய மோடி அரசு செஞ்சு நிற்கிறத இன்னைக்கு பார்க்குறோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான இந்த போராட்டம், தொடர்ச்சியான போராட்டம், பல்வேறு தங்கவயல் சார்ந்த விஷயங்களில் கூட அந்த ட்ரெயின், அந்த தொழிலாளிகளுக்கான போராட்டம், கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கான அந்த போராட்டம், இந்த ஊரில் வந்து சிறந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கணுன்றதுக்கான போராட்டம், பிஜேமல் தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைங்க தீர்வு காரணத்துக்கான போராட்டம் தொடர்ச்சி அது செய்யும் போது இது அகில இந்திய அளவிலான விஷயம் மட்டும் கிடையாது,
கோலார் தகவலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே கூட இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால பாதிக்கப்படுறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்னால நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட பாதிக்கப்படுது. ஆகவே இதெல்லாம் கண்டித்து இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தின்னு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவு கிடைத்தது மிகப்பெரிய நன்றி. வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி நாம் எதிர்த்தோ இல்லை எடுத்தோ போராடுறோமோ அது நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் அந்த போராட்டங்கள் நடக்கும்போது பொதுமக்கள் எல்லோரும் இந்த விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு இறுதியாக தோழர் லியோ நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏழை மக்களை பாதிக்கும் கேஸ் விலையை ரத்து செய். போகஸ் மோடி கவர்மெண்ட் டவுன் டவுன். போகஸ் மோடி கவர்மெண்ட் டவுன் டவுன். லாயக்கில்லாத பிஜேபி அரசு ராஜினாமா செய். ராஜினாமா செய். ராஜினாமா செய். மோடி அரசு ராஜினாமா செய். கேஸ் விலை உயர்வை உயர்த்த மோடி அரசு. டீசல் விலை 8 ரூபாய் இந்த மாதிரி விலை உயர்வு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. காரணம் கேட்டாக்கா இந்த போர்னால கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை உயர்வு அதிகமாக இருக்குது. அதனால எங்களால் முடியல. திறமை இல்லாத நிர்வாகம் இருந்தால் இதான் நடக்கும். இன்னைக்கு கையிருப்பில் இருக்கிற அந்த கேஸும் இல்ல வேற நாட்டுக்கிட்ட போயிட்டு நீ வாங்கக்கூடிய அந்த திறமை இல்லை. அமெரிக்காக்கார உனக்கு லைசன்ஸ் கொடுத்தாதான் போயிட்டு நீ ரஷ்யா கிட்ட போயிட்டு அந்த பெட்ரோல் டீசல் வேற கச்சா எண்ணெய் வாங்க முடியும். அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் நீ போய் வாங்க முடியும். ஏன்னா வாங்கி இருக்கிற கடை நடம் எல்லாம் கொஞ்ச நேரம் இல்லை. நீ இந்த மோடி அரசு அமெரிக்காவுக்கு அடிமையாகி போய் உள்ளார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் ஜிடிபின்னு வாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி ஜிடிபியை உயர்வு இன்னைக்கு 4% வரலையும் கம்மியாக இருக்குது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி கம்மியாகுதுனாக்கா உன்னுடைய நிர்வாக திறமை எவ்வாறு இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்கணும். கோல்டு வாங்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு யாரும் கோல்டு வாங்காதீங்க. ஏன்னாக்கா இவர் தான் குத்துறாரு. இன்னைக்கு எல்லாம் டெய்லி போயிட்டு கடையில் பேஸ்கெட் எடுத்து போயிட்டு 1 kg கோல்டு வாங்கிட்டு வர நிலைமை இருக்குது நம்மளுக்கு. நம்மளை சற்று சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் கோல்டு வாங்க முடியல. எதனா ஒரு ஃபங்க்ஷனோ என்ன வந்தா ஒரு முத்து கிள்ளி வைக்கிற மாதிரி நம்ம ஒரு கோல்டு ஒரு 1 கிராமோ 2 கிராமோ இப்போ அது கூட வாங்க முடியாது. இன்னைக்கு 1 கிராமுடைய விலை 14,000 சில ரூபாய் இன்னைக்கு முன்னே தொட்டிருக்கு. 15,000 ரூபாய் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நிர்வாக திறமையின்மை. நாட்டில் ஜிடிபியோட வளர்ச்சியை முன்னால உயர்த்தி சொல்ல முடியல. இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த கடன் இன்னைக்கு 187 லட்சத்து 41,000 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன். 187 லட்சத்து 41,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிற. இந்த ஓராண்டுல பட்ஜெட்ல நான் போட்டானாக்கா இது நவம்பர் மாதத்துக்குள்ள 200 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு விண்ணத்தோடும். இந்த கடலாம் பாத்தீங்கன்னாக்கா 81% கடன் வாங்கிட்டு இன்னும் மிச்சம் சொச்சங்கிறது நீ 19% தான். அந்த 19% நீ வாங்கினாக்கா இந்த நாடு அடமானம் வச்சிருக்கா இன்னொரு சுதந்திர போர் இந்த நாட்டில் வெடிக்கணும். அது மாதிரி நிர்வாக திறமை இல்லாத இந்த மோடி அரசாங்கம் இன்னைக்கு நீட்டு தேர்வுல குளறுபடியா இருக்குது. நீட்டு தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் 12 லட்சம் ரூபாய் கூட வித்திருக்கானுங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற கடந்த 10ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த நீட் தேர்வுல இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று இன்னைக்கு அந்த ஆணையம் உத்தரவிட்டிருக்குது. இதுக்கு யார் காரணம் பார்த்தாக்கா 2 பிஜேபி பிரதர்ஸ். இன்னைக்கு தினேஷ் லால் அப்படின்றவரு, இன்னொருத்தர் வங்கிலால், 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சு நீட்டு தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு வெளியே வந்துருக்குது. கஷ்டப்பட்டு எழுதுற புள்ளிங்க இன்னைக்கு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுல தேர்வு பெற்று மேலே செல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை. இப்போ நீட் தேர்வு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டுமே. கொஸ்டின் யார் 12 லட்சம் கொடுத்து காசு வாங்கினானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த தேர்வை சொந்தன்ற மாதிரி ஆயிட்டுக்குது. இன்னைக்கு எப்படி எலக்ட்ரால் அந்த மெஷின்ல எலக்ட்ரானிக் அந்த மெஷின்ல ஓட்டிங் மெஷின்ல எப்படி கோல்மால் பண்ணாங்களோ
நீட்டு தேர்வில் இன்னைக்கு பிஜேபி அரசு, மோடி அரசு இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இன்னைக்கு தங்கம் அதிகப்படியா வாங்கக்கூடிய நிலைமை. ஃபாரின்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறோம், தங்கத்தை வாங்கி உடம்புக்குள்ள போத்திக்கிறதுக்கு இல்ல. நீ யார் கேட்கறதுக்கு? வாழையடி வாழையாக காலகாலமாக இந்த கலாச்சாரத்தின்படி மக்கள் தங்கத்தை பயன்படுத்தும் என்பது வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. நீ யார் சொல்றதுக்கு என்ன வாங்காதுன்னு சொல்றதுக்கு? அப்ப டெய்லி போயிட்டு மார்க்கெட்ல ஒரு கேஜி கோல்டு கூட பேஸ்கெட்ல வாங்கிட்டு இருந்த நிலைமை இருக்குதா? இப்போ எப்போ வாங்குறான், எதோ வாங்குறான். உன்னுடைய இந்த ஜிடிபி உயர்வுக்கு காரணம், உயர்வு போய் இன்னைக்கு கீழே வந்திருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இன்னைக்கு வெளிநாட்டுடைய கடன் 2 லட்சம் 200 லட்சம் கோடி போய் தாண்டிச்சாக்கா வளர்ச்சி பகுதிக்கு அந்த பணம் போய் சேரல. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னா இன்னைக்கு அதானி, மதானி, அம்பானி எவன் பெரிய பெரிய பணக்காரங்கள இவன் மோடி வந்து அவன் ஜோப்ல வச்சிருக்கான். இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. இந்த நாட்டில் வாழறதுக்கான உரிமை கிடையாது. இன்னைக்கு ஏழைகளுக்கான ஒரு சலுகை இல்லைனாக்கா நாம துணிஞ்சு போராடக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்குது. ஆட்டோ ஓட்டுறான், இன்னைக்கு அந்த கேஸ் உயர்வு தட்டுப்பாடு ஏற்பட்டா அவன் குடும்பம் என்ன ஆகும், ஏறுற பேசஞ்சருடைய நிலைமை என்ன ஆகும். இன்னொரு பக்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு முன்னை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதெல்லாம் இப்படி போச்சுன்னா ஏழை எளிய மக்கள் எவ்வாறு சொல்ல? நீ பணக்காரலாம் வந்து புல்லட் ட்ரெயின்லயும் எக்ஸ்பிரஸ் ஹைவேல போற பெரிய பெரிய BMW காரும் ரோல்ஸ் கார்லயும் போய் நிற்பான். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 2 வீலரு, ஆட்டோ, பஸ் இன்னைக்கு அதோட கட்டணங்களை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மேலே போயிருக்குது. அவங்க வாழக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. நீ ஏத்தின விலை அந்த மாதிரி. ஆகவே இதை இந்தியா நாடு பூராவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கூடிய அந்த நிலைமை ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பிரச்சனை, பாட்டாளி வர்க்கத்துடைய பிரச்சனை. இன்னைக்கு தொழிற்சாலையெல்லாம் நசுங்கி வருது, கடன்ல தத்தளிக்குது. இதெல்லாம் சமாளிக்க முடியாத மோடி அரசு, லாய்க்கில்லாத அரசு. இந்த ஊர்ல இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு மட்டுமே போட்டுக்கிறாங்க. இந்த அம்மா இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியேட்டர் முடியல. இண்டஸ்ட்ரியேட்டர் உனக்கு ரோடு போறது, காவா போறதுல முனிசிபாலிட்டிக்காரன் பாத்துக்கிறான். நீ வந்துக்கிற உன்னுடைய வேலை என்ன? ஒரு புதிய தொழிற்சாலை சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்த இந்த எம்எல்ஏ, இது மாதிரி எம்பி பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒரு ஜால்ரா எம்எல்ஏ. அவனை இந்த ஊரை வந்து நாசகரமா பண்ணி இன்னைக்கு வாழடிச்சு போயிருக்காங்க. ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய நிலைமையில இல்ல. போக்குவரத்துல ரொம்ப தொல்லை. பஸ்ஸுடைய இன்னைக்கு வந்து பஸ் KSRTCல கூட அந்த பஸ்ஸுடைய அந்த எண்ணிக்கை குறைஞ்சு போய்கொண்டே இருக்கிறது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பாழா போயிருக்கிற பீசா பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு யோகியத்தில். இதெல்லாம் செய்யாது இந்த எம்எல்ஏ. இந்த ஊர்ல ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு 100 கிலோமீட்டர் போய் பெங்களூர்ல சமாதானம் பண்ணி இருக்கிற நிலைமை. அதை மாற்றி உள்ளூர்ல தொழிற்சாலை ஏற்படுத்தும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த இந்த எம்எல்ஏவை நாம என்ன சொல்லணும்? ஏழை எளிய பொதுமக்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நம்முடைய KGF தாலுகாவுடைய கமிட்டிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெட்ரோல் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, டீசல் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, ஏழைகளை பாதிக்கும் விலைவாசி உயர்வை வாபஸ் வாங்கு. குளறுபடியாக நடந்துள்ள நீட் தேர்வை ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். கோடி கோடியான ரூபாய்களை கொள்ளையடித்த நீட் தேர்வை ரத்து செய். காரணமான பிஜேபி. தோழர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்ட கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து தெருவில் இறங்கி இது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த மாதம் 5 மாநிலத்துடைய தேர்தல் நடந்தது. மே மாதம் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த உடனே இன்னைக்கு மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்திருக்காங்க.
இதுவரையிலும் 3 முறை உயர்த்தியிருக்காங்க. நேற்று கூட 90 பைசா இன்னைக்கு உயர்த்தியிருக்காங்க. காலையில் எழுந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு அந்த பெட்ரோல் நிறுவனம் விலையை குறிக்கும், அது பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலே 10 ரூபா இன்னைக்கு உயர்த்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டீசல் விலையை உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், கமர்ஷியல் சிலிண்டர் அது மேலே 1000 ரூபாய் நிதி விலையை உயர்த்தியிருக்காங்க. பொறுப்பாளர்களை உடனே கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பிஜேபி பொறுப்பாளர்களை கைது செய். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. ஏழைகளை பாதிக்கும் கேஸ் விலையை ரத்து செய். லாயக்கில்லாத மோடி அரசு ராஜினாமா செய். லாயக்கில்லாத மோடி அரசு ராஜினாமா செய். ராஜினாமா செய். சிபிஐவின் போராட்டம் வாங்குக. சிபிஐஎம்மின் போராட்டம் வாங்குக. கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. மார்க்சிஸ்ட் கட்சியின் ஆர்ப்பாட்டம். அது கோடி அரசு மாநகர